தமிழ் சினிமாவில் கதாநாயகன் என்ற அந்தஸ்தை பெறுவது அவ்வளவு சுலபமல்ல. அந்த வகையில் குறைந்த திரைப்படங்களே நடித்திருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நடிகர்களில் விதார்த்தும் ஒருவர். என்னதான் 2010ஆம் ஆண்டு பிரபு சாலமனின் மைனா திரைப்படத்தின் மூலம் ஒரு கதாநாயகனாக அவர் அறிமுகமாகி இருந்தாலும் அதற்கு முன் 10 ஆண்டுகளாக பல திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டேதான் கதாநாயகன் அந்தஸ்தை பெற்றார் விதார்த். மைனா திரைப்படத்தின் மூலம் கிடைத்த பெயரால் அடுத்தடுத்து இவருக்கு வாய்ப்புகள் வரத் தொடங்கியது. குற்றமே தண்டனை, குரங்கு பொம்மை, 1000 பொற்காசுகள், ஒரு கிடாரியின் கருணை மனு, அஞ்சாமை என நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார் விதார்த். என்னதான் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை விதார்த் தேர்ந்தெடுத்து நடித்தாலும் இவர் நடித்த பல திரைப்படங்கள் வணிக ரீதியாக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தன. அதன் காரணமாக அடுத்தடுத்து இவருக்கு பட வாய்ப்புகள் குறையவே தற்போது குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடிக்க தயாராகி வருகிறாராம் நடிகர் விதார்த். தமிழ் சினிமாவில் கடந்த 2013ஆம் ஆண்டு வத்திக்குச்சி என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகி தான் அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே அனைவராலும் பாராட்டப்பட்ட நடிகர் தான் திலீபன். திலீபனை பொறுத்தவரை இயக்குனர் AR முருகதாஸின் தம்பி முறை உறவு கொண்டவர் என்பது பலருக்கும் தெரியாது. அதன் பின் பா. ரஞ்சித் இயக்கிய காலா திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் மகனாக நடித்து புகழ் பெற்றார். வத்திக்குச்சி திரைப்படத்திற்கு பின் குத்தூசி என்ற விவசாயம் சார்ந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக இவர் நடித்திருந்தாலும் அந்த திரைப்படம் இவர் திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. அதன் பின் லாக்அப், ரைட்டர், ஆதார், மாவீரன் போன்ற திரைப்படங்களில் துணை நடிகராக நடித்திருந்தவர் நடிகர் தனுஷின் ராயன் திரைப்படத்தின் மூலம் ஒரு வில்லன் நடிகராகவும் மிரட்டி இருந்தார். நடிகர் விஜயின் கோட் திரைப்படம், கடைசியாக ரஜினிகாந்தின் கூலி என துணை நடிகராகவே தற்போது பல திரைப்படங்களில் நடித்து வருகிறார். என்னதான் தனது அண்ணன் AR முருகதாஸ் இந்திய சினிமா அளவில் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் என்றாலும் கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்காமல் நடிகர் திலீபன் துணை கதாபாத்திரங்களில் நடித்து வருவது மிகப்பெரிய சோகமே. நடிகர் விமல் 2000 காலகட்டங்களில் இருந்து சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிக்கத் தொடங்கியவர். கில்லி, கிரீடம், குருவி போன்ற திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். இவரின் திறமையை அறிந்த இயக்குனர் பாண்டியராஜ் பசங்க திரைப்படத்தில் ஒரு வாய்ப்பளிக்க அந்த திரைப்படத்தில் தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்திய விமல் அடுத்த ஆண்டே களவாணி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து ரசிகர்களின் மனதை வென்றார். தொடர்ந்து வாகை சூடவா, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, தேசிங்க ராஜா போன்ற வெற்றி திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கதாநாயகன் என்ற அந்தஸ்தை பெற்றார் விமல். ஆனால் எதிர்பாராத விதமாக மஞ்சப்பை திரைப்படத்திற்கு பின்பு விமலுக்கு எதிர்பார்த்த வெற்றி எந்த திரைப்படத்திலும் கிடைக்கவே இல்லை. இதனால் அவரே மன்னர் வகைரா என்ற படத்தை சொந்தமாக தயாரித்து அதில் கதாநாயகனாகவும் நடித்து வெளியிட்டார். அந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்ததால் அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் சம்பாதித்திருந்த பல கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்தார் விமல். இடையில் விலங்கு வெப் சீரிஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் அதற்கு பின் எந்த திரைப்படமும் ஓடாததால் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருந்து வருகிறாராம் நடிகர் விமல்.